கொஞ்சம் மேல சவுண்ட். குடியரசு தின விழாவை முன்னிட்டு வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி இங்கு பேச வந்துள்ளோம். மைக் பக்கத்துல வச்சு பேசு. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வீரம் விளைந்த எங்கள் மண்ணில் அந்நியரை எதிர்த்த முதல் பெண்ணே, காற்றோ முன் புகழ் பாடும் வரலாறோ முன் வீரம் கூறும் ஆம் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி இங்கு பேச வந்துள்ளோம். இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு தலைவர்கள் மற்றும் காரணமில்லை, பல வீரமங்கைகளும் தான் காரணம். அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் வெள்ளையன் அரசை எதிர்த்த முதல் பெண்மணி வேலுநாச்சியார். இவர் ராமநாதபுரத்தில் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். தந்தையார் பெயர் செல்லமுத்து தேவர், தாயார் பெயர் முத்தாத்தாள் ஆவார். இவர் சிறு வயதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கினார். வாள் வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டெறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற கலைகளையும் தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற கலைகளையும் கற்றுக்கொண்டார். இவர் வேலுநாச்சியார் இவர் ஒரு ஆண் பிள்ளை போல தந்தையார் வளர்த்து வந்தார். இவர் 16 வயதில் முத்துவடகநாதருடன் திருமணம் நடந்தது. இவர் சிவகங்கைக்கு ராஜா ஆவார். முத்துவடகநாதர் உடைய தேவர் சிவகங்கையை ஆட்சி செய்த போது ஆற்காடு நவாப்பிற்கு கப்பம் கட்டாததால் ஏற்பட்ட போரில் இவரின் உயிர் பிறந்தது. கணவர் இறந்த செய்தியை கேட்ட இவர் சிவகங்கையை மீட்டே தீரன் என்று சபதம் செய்தார். சிவகங்கை மீட்க மன்னர் ஹைதர் அலியிடம் உதவி கேட்டார். சிவகங்கை மண்ணை மீட்க தன் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும், நல்லியம்பலம் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும், மருது சகோதரர்கள் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும் அமைத்தார். சிவகங்கை மண்ணை மீட்க தனது படைகளை திரட்டிக் கொண்டு சிவகங்கைக்கு செல்ல தொடங்கினார். இவர் மேற்கொண்ட போரில் ஆங்கிலேயர்கள் புறம் முதுகிட்டு ஓடினர். இவர் வெற்றி பெற்றார். சிவகங்கை கோட்டை மீது பறந்து ஆங்கிலேயர்களின் கொடி இறக்கப்பட்டது. பெரும் போராட்டங்களை நடத்திய வீரமங்கை வேலுநாச்சியார் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1796ஆம் ஆண்டு இறந்தார். நல்ல தலைவனுக்காக கடினமான சூழ்நிலையிலும் சரியான முடிவெடுப்பது, அதை மிகவும் சரியாக செய்தவர் வேலுநாச்சியார் அவர்கள். இதே போல் இன்றைய பெண்களும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்பட வேண்டும். இந்திய சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த எங்கள் வீரத்தாயே, என்றும் உன் புகழ் வாழியவே வாழியவே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும்